சாராயம்னா என்னப்பா? என்ன பாலாஜி? சாராயம்னா என்ன? சாராயம்னா என்னன்னு கேட்கியா? என்ன பாலாஜி கேட்ட? இன்னொரு கற்று கேளு. சாராயம்னா என்ன? கள்ள சாராயம் என்ன? சாராயம்னா என்ன, கள்ளச்சாராயம்னா என்னன்னு கேள்வி கேட்கியா? பாலாஜி, கவர்மெண்ட் விற்றா நல்ல சாராயம், தனிப்பட்ட முறையில் காட்டுக்குள்ளே போய் காய்ச்சி விற்பாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாத அளவுக்கு, அது கள்ளச்சாராயம். இப்படி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நீ சாராயம் எது குடித்தாலும் கெட்டது தான். நீ கவர்மெண்ட் விற்கிற நல்ல சாராயம் குடித்தாலும் கெட்டது தான். தனிப்பட்ட முறையில் ஓகேவா? தனிப்பட்ட முறையில் போய் இவங்க காய்ச்சி விற்காங்க குடிக்காங்களே, அதுவும் தப்பு தான். நான் டிவியில் செய்தி பார்த்தேன், கள்ள சாராயம் குடிச்சு 50 பேர் செத்து போயிட்டாங்க. அவன் மொத்தம் எந்த சாராயம் குடித்தாலும் சாவத்தம் செய்வாங்க. ஓகேவா? குடிக்கிறது ஒன்றும் நல்லது கிடையாது, குடிக்கிறது கெட்டது. ஆனால் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு குடிக்கிறது நல்லதுங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா எந்த பார்ட்டிக்கு பீர் சாப்பிட்றேன், பீர் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, பீர் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சின்ன பிள்ளைய முதற்கொண்டு எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்காங்க. ஓகே பாலாஜி? இல்லை, குடிக்கிறது நல்லதுங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் குடிக்கிறது ரெண்டுமே கெட்டது தான். அதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த படத்துலையுமே குடிக்கிற மாதிரி நடிக்கலை. மக்கள்லாம் ராமராஜனும் எந்த படத்தில் குடிக்கிற மாதிரி நடிக்கலை. இவங்கள பின்பற்றி வர்றவங்க யாரும் முக்கால்வாசி குடிக்க மாட்டாங்க. சில பேர் வழி தவறி போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகிற மாதிரி. அந்த மாதிரி அடிமையானவங்க தான் இன்றைக்கி வந்து விலை கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட் சரக்கு விலை அதிகமாக இருக்குது, தனிப்பட்ட முறையில் காய்ச்சி விற்காங்க, கம்மியான விலைக்கு விற்காங்கன்னு வாங்கி குடிச்சிருக்காங்க. குடித்ததில் செய்தி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏதோ விஷம் மிஸ் ஆகிற மாதிரி, ஏதோ மருந்து மிஸ் ஆகி ஒரு 50 பேர்கிட்ட இதாகிடுச்சு. இன்னொரு 50 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க கள்ளக்குறிச்சிங்கிற ஊரில், தமிழ்நாட்டில். ஓகேவா? இது வந்து அவங்க வந்து குடிக்காமல் இருந்திருந்தால் பிரச்சனையே இருக்காது. இப்போ கவர்மெண்ட்டை யாரும் குறை சொல்ல முடியாது. எந்த ஒரு கவர்மெண்ட்டை வாங்க குடிங்கன்னு சொல்லலை, இவங்களாக தான் போய் குடிக்காங்க. சரியா இல்லை? இப்போ எங்கள் அப்பா குடிச்சு உடம்பு எடுத்து இறந்துட்டாப்புல. அந்த கஷ்டம் எனக்கு தெரியறதுனால குடினா எனக்கு ஒரு பயம். சரியா? அதே மாதிரி எம்ஜிஆர் படத்தில் குடிக்கக்கூடாதுன்னு நடிச்சிருக்காப்புல, ராமராஜன் படத்தில் குடிக்கக்கூடாதுன்னு நடிச்சிருக்காப்புல. இவங்கள மாதிரி பார்த்து நம்ம ஒரு வழி பண்ணி நம்ம வாழ்க்கை நம்ம தான் முடிவு பண்ணோம். உன் வயசில் சின்ன பிள்ளைல இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து குடிச்சு இன்னும் உடம்புல ஈரல் அழுகி இறந்துட்டாப்புல. அப்போ எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை உனக்கு சொன்னால் தான் புரியும். ஓகேவா? அதனால் குடிக்காமல் வாழணும்னு ஒவ்வொரு மனிதனும் முடிவெடுக்கணும். சரியா? இப்போ பால் விற்காங்க, சாராயமும் விற்காங்க. யாருக்கு எது தேவை போய் வாங்கி குடிக்காங்களா இல்லையா? வாங்கி குடிக்காங்க. அதுபோல் உனக்கு அவங்கவுங்க மனசுக்கு தான் தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். சுய கட்டுப்பாடு வேணும். சுய கட்டுப்பாடு இல்லாமல் நான் இப்படி தான் குடிப்பேன், இப்படி தான் ஆடுவேன், அப்படி நம்ம சொந்தத்துலேயே நிறைய பேர் இருக்காங்க குடிச்சிட்டு ஆடுறவங்க. சரியா இல்லை? அவங்களால குடும்ப வாழ்க்கையும் கெட்டு போகும், குடும்பத்தில் சந்தோஷம் போயிடும். புரியுதா உனக்கு? உடம்பும் போயிடும். அதனால் இதில் பிராந்தி இந்த சாராயம்லாம் குடிக்காங்களே, இது குடிக்க பனைமரத்து கல் குடிக்கணும். பனைமரத்து கல் குடித்தாங்கன்னு வச்சுக்கோ, ரொம்ப நல்லது. எப்படியோ கல் குடித்தா ஒரு போதையில் அங்கே தான் படுத்திருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் அந்த சாராயம் அப்படி கூட உள்ளே விழுந்து உறுப்பு ஒன்றுனா கொன்றும். அதை நம்ம பனைமரத்து கல் குடிக்காங்கன்னு வச்சுக்கோ, கல் குடித்தா போதை ஏறும், ஆனால் அவங்களுக்கு சாவு வராது. உடம்புக்கு தெம்பு, உடம்புக்கு குளிர்ச்சி எல்லாமே கொடுக்கும். இவங்க பணங்கள் நிப்பாட்டி விட்டு சாராய கம்பெனி ஆரம்பித்து ஒவ்வொருத்தங்களா சம்பாதிக்கணும்னு தான் பார்க்காங்களே தவிர ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல. ஒருவேளை நல்லது செஞ்சால் காமராஜர் இருக்கும்போது எப்படி மது ஒழிச்சிருந்தாரோ அது மாதிரி மது ஒழிச்சிருப்பாங்க. என்ன இவங்க கள்ளுக்கடையை ஒழிச்சிட்டாங்க. கள்ளுக்கடை வேண்டாம்னு சொல்லி கள்ளுக்கடையை ஒழிச்சு பிராந்தி கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிராந்தி கடையை ஓப்பன் பண்ணதால கள்ளச்சாராயம் பெருத்து போச்சு, குடிக்கிறது அதிகமாகி போச்சு, குடியாரங்களும் அதிகமாகி போச்சு. அதுக்காக கல்லுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது. ஆனால் ஒரு பனைமரத்து தொழிலாளி பனைமரத்தை இறங்கி இது பண்ணலாம்னா அந்த கல்லை குடித்தா உடம்புக்கு நல்லது. புரியுதா உனக்கு? இந்த சாராயம் உடம்புக்கு கேடு. ஆனால் இவங்க வெளிநாட்டு மதுபானம் விற்கிறோம், அது விற்கிறோம்னு சொல்லி வியாபாரமாக தான் பார்க்காங்களே தவிர உடம்புக்கு ஜனங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கல. இதே ஒரு 50-60 வருஷம் ஆச்சு கல்லுக்கடையில் நமக்கு தெரிஞ்சு நிப்பாட்டின்னு வச்சுக்கோங்க. காமராஜபுரம்லேயே கல்லுக்கடை இருந்துச்சு. என்ன கல் வியாபாரம் பார்த்துக்கிருந்தாங்க நிறைய பேர், நம்ம சொந்தத்துலேயே நிறைய பேர் பார்த்துக்கிருந்தாங்க. இப்போ அந்த கல் வியாபாரத்தை விட்டுட்டு அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்து சமாளிச்சுக்கிறான்னு வச்சுக்கோ. கருப்பட்டி உற்பத்தி பண்ணுறாங்க, என்னென்னு பண்ணுறாங்க, இல்லைன்னு கிடையாது. ஒரு தொழில் பண்ணி போனால் ஒரு தொழில் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இந்த கல் குடிக்கிறதோட சாராயம் ரொம்ப டேஞ்சர். மொத்தத்தில் குடிக்கிறதே தப்பு. மது அது கல் சாராயம் எல்லாமே ஒன்று தான். இருந்தாலும் கல்லுக்காவது நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம், இந்த சாராயத்துக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டே சாராயத்தை விற்கி கவர்மெண்ட்டு
கவர்மெண்ட் விற்றா நல்ல சரக்கம், தனியாக வெளியே போய் காய்ச்சி விற்றாங்கன்னா டூப்ளிகேட் சரக்கு. இந்த மாதிரி இப்போ 50 பேர் 60 பேர் செத்ததுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக தேடுவாங்க, எங்கே சாராயம் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து ஒழிச்சிடுவாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி அதே வேலை தான் நடக்கும். ஏன்னா எல்லாருமே குடிக்க அடிமையாகிட்டாங்க. என்றைக்கு ஒருத்தவங்க குடிக்க அடிமையாகிறாங்களோ யாருமே அதில் மீள்றது அவ்வளோ கஷ்டம். யாரோ ஒரு சிலர் தான் மீள்றாங்க. சில பேர் வாழ்க்கையை தொலைச்சி நிறையா பேர் நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம சொந்தத்திலே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த குடி தான். குடியை மட்டும் ஒழிச்சால் எல்லாமே நல்லாயிருக்கும். அரசியலில் எலெக்ஷனுக்கு மட்டும் தான் பேசுகிறாங்க, மது ஒழிப்போம் மது ஒழிக்கணும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாமே மறந்துடுறாங்க. புரியுதா உனக்கு? இதனால் ஓட்டு போடுற ஜனங்க தான் யோசிக்கணும். காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடக்கூடாது. நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தாத்தான் இந்த சாராய கடையை ஒழிக்க முடியும், மது ஒழிக்கணும். மதுவை ஒழிச்சாதான் நாட்டில் நிறையா பேருக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நீ சாராயத்தை பற்றி கேட்டதுனால உனக்கு கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டேன். ஓகே பாலாஜி, மதுவே இல்லாத தமிழ்நாடு போல் இருக்குன்னு நினச்ச காமராஜருக்காகவும் என்ன மதுவை படத்திலே காட்டாத எம்ஜிஆர் ராமராஜன் போல் வாழணும்னு சில பேர் நினச்சி குடியை அவங்களே மறந்தாதான் ஒன்றும். புரியுதா உனக்கு? இப்போ எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், அதை பார்த்து குடிக்கக்கூடாதுன்னு என்ன இவங்க பெரும் தலைவர் காமராஜர், எம்ஜிஆர், ராமராஜன் இவங்கள ஃபாலோ பண்ணி குடியை நம்ம மனசு கட்டுப்பட்டு நம்ம வெறுத்தாதான் அந்த குடியை மறக்க முடியும். சரியா? குடியை மறந்து அன்போடு எல்லோரும் நல்லபடியாக வாழணும். ஓகே? குடியை மறக்க நம்ம சொந்த முயற்சி தான் பண்ணணும். சரியா? கடையில் வந்து விற்காங்கிறதுக்காக நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம குடிக்கக்கூடாதுங்கிற மனசு நம்ம ஒவ்வொரு மனசிலும் முடிவெடுக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஓகே பாய். ஓகே.